தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ப்ளஸ்ஸு இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆளுமை. அப்படிப்பட்ட ஒரு நபரை கொலை செஞ்சுட்டு இவங்க சர்வசாதாரணமாக 1 ஹவரில் போய் சரண்டர் ஆகுறாங்கன்னா, அப்போ இவங்களுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை இயங்கி இருக்குது. அது மட்டும் 100% உண்மை. அப்போது இப்படி சரண்டரான நபர்களை இவங்க விசாரணை துரிதப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு 2 நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய திருவெங்கடத்தை வந்து என்கவுண்டர் போடுறாங்க. அது என்கவுண்டர் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, எப்போவுமே ஒரு என்கவுண்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவரை கூட்டிகிட்டு போனோம், அவர் எங்கள்கிட்டேருந்து தப்பிச்சு எங்கள் துப்பாக்கி எடுத்து எங்களை சுட வந்தார், அல்லது ஆயுதங்களால் எங்களை வெட்ட வந்தார், நாங்கள் தற்காப்புக்காக சுட்டோம், அவங்க செத்துட்டாங்க, நாங்கள் காயமின்றி தப்பிச்சோம். இந்த கதை வந்து எப்போவுமே போலீஸ் சொல்லும், ஊடகங்களும் அதை அப்படியே எழுதும், மக்களும் அப்படியே நம்புவாங்க. அப்படி தான். இப்போ அதேமாதிரி ஒரு கதை தான் திருவெங்கடம் என்கவுண்டர்லேயும் நடந்தது. திருவெங்கடம் வந்து தான் பயன்படுத்திய ஆயுதங்களை ரெடில்ஸ் பக்கத்தில் மறைச்சி வச்சுருந்தார். அதை எடுக்கிறதுக்காக நாங்கள் காவல்துறை போகும்போது அவர் அந்த ஆயுதங்களே எங்களை தாக்க வந்தார், நாங்கள் சுட்டோம், செத்துட்டார். இங்கே கேள்வி ஆரம்பத்துலேருந்து நான் தொடர்ந்து பேசக்கூடிய கேள்வி என்ன சொன்னீங்கன்னா, அவங்க வந்து இந்த சம்பவம் நடந்த ஒரு மணி 2 மணி நேரத்திலே போய் காவல் நிலையத்தை சரண்டர் ஆகிட்டாங்க. அப்போது சம்பவம் நடந்த நிகழ்வு எப்படின்னா குளத்தூர். இவங்க இந்த ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்கிற இடம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெடில்ஸுக்கு பக்கம். அப்போது ஒரு சாயங்காலமான நேரத்தில் ரெடில்ஸுக்கு போயிட்டு வரணுன்னா குறைஞ்சி ஒரு 3 மணி நேரமாச்சு ஆகும். அவ்வளோ டிராஃபிக் இருக்குது, அவ்வளோ சாதாரணமாக போயிட்டு ஓடி வந்துட முடியாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க கொலை பண்ணிவிட்டு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பிடிச்சோம், நீங்கள் ஒரு 1 ஹவர்லேயே நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஆயுதங்களை அவன் எப்படி அங்கே போய் வச்சுட்டு இங்கே வந்திருப்பான்? கேள்வி வருதா இல்லையா? இப்படி இருக்கும்போது இப்போ என்னன்னு சொன்னால், இந்த கொலை வழக்கில் மிகப்பெரிய ஆளுமைகள் பின்னணியில் இருந்திருக்கு. அப்போது இருந்திருக்கும்போது இந்த என்கவுண்டர் போட்டாங்க பார்த்தீங்களா? இந்த என்கவுண்டர் ஏன் சொன்னால் திருவெங்கடம் தான் மெயின் அக்யூஸ்டு.